ஒரு நாளு விஜயநகர மாளிகையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார். அப்போ ஒரு வியாபாரி தன்னோட பசுவை அழைத்துக்கிட்டு வந்தார். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மன்னரே, என் பசு மிகவும் வித்தியாசமானது. அது ஒரு நாளில் 3 வேளைக்கும் 3 விதமா எடை காட்டும். மன்னரும் மந்திரிகளும் ஆச்சரியமா பார்த்தாங்க. மாலை நேரத்துக்கு அது ரொம்ப ரொம்ப கனமாக இருக்கும். இது ஒரு மாயம் மாதிரி. அதுக்கு பிறகு மன்னர் புன்னகையோட சொல்லறாரு, இதுக்கு உண்மையா காரணம் என்னன்னு தெனாலிராமனே கண்டுபிடிக்கணும். தெனாலிராமன் வந்தார். அவர் பசுவை பார்த்தார். அது தண்ணி குடிக்குது, அழகா கத்துது, ஆனா ஏதோ சரியாக இல்ல போல இருந்துச்சு. தினமும் பசுவை கவனிச்சார். தெனாலிராமன் 3 நாளுக்கு அந்த பசுவை பார்வை பண்ண ஆரம்பிச்சார். காலை நேரம் பசு லேசா இருந்துச்சு. மதியம் கொஞ்சம் கனமா இருந்துச்சு. மாலை நேரம் பசு ரொம்ப கனமா இருந்துச்சு. அடடா, இதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்கு அப்படின்னு ராமன் மனசுக்குள்ள நினைச்சார். இறுதியில் ரகசியம் தெரிஞ்சுது. ராமன் கவனிச்சத சொல்றேன். பசுவோட வயிற்றுக்குள்ள ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு வட்டம் மாதிரி இரும்பு எடையை அந்த வியாபாரி போட்டு மறைக்கிறார். அதனாலதான் பசு எடை மாறுற மாதிரி தெரிஞ்சுது. அறிந்ததும் ராமன் மன்னரிடம் சொல்றார், மன்னரே, பசுவோட எடை மாறல. வியாபாரி தான் தன்னோட தந்திரத்தால பசுவை போலி மாதிரி காட்டுறார். அடுத்த நிமிஷம் மன்னர் அந்த பசுவை பரிசோதிக்க சொல்றாரு. வயிற்றிலிருந்து 3 இரும்பு எடைகள் எடுத்தாங்க. முடிவில் வியாபாரி தலைகுனிஞ்சு நிக்கிறார். மன்னர் சிரிச்சுக்கிட்டே, தவறா இருக்கிறது எதுவா இருந்தாலும் நம்ம தெனாலிராமன் கண்டுபிடிக்கிறாரே. எல்லாரும் கைதட்டுறாங்க. குழந்தைகள் கூட ராமனுக்கு மகிழ்ச்சியோட குரல் கொடுக்கறாங்க. கதையின் நெறி: ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்களால பார்த்தால் மட்டும் போதாது, அத மனசாலவும் புரிஞ்சுக்கணும். இதுபோன்ற கதையை கேட்க யூவி கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.